இந்த சம்பளத்தை என்னட்ட கொடுத்துக்கிட்டு அவன் எதுக்குதான் இருக்கான்னு தெரியல. அந்த சம்பளத்தை கொடுத்துட்டு நீனே எல்லா வேலையும் செய்ய. அண்ணா ஒரு ஆய் சொல்லிருங்கண்ணா. ஓகே, இதுக்கு வெளியில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஷோக்கு. இதுமாரி வண்டி எங்கள்கிட்ட இருக்குண்டு. என்ன கம்பெனி இது, என்ன கம்பெனின்னு பார்ப்போமா? அதானே பார்த்தேன். டெய்லி பல பஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க. இப்போ தான் எழுந்திரிச்சேன், மணி கரெக்டாக 8:30 இருக்கும். இப்போ தான் எழுந்திரிச்சிட்டு அப்படியே காரை கழுவிட்டு காரை கழுவிட்டு அப்படியே நம்ம மார்க்கெட் போகலான்ட்டு இருக்கேன். வாங்க, இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு தெரியல. நேற்று உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணேன், ஆனால் வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னா பேட்ரி செல்லை சார்ஜ் போடாமல் வந்துட்டேன். கிளம்புற இருந்துச்சு பார்த்திங்கன்னா அப்படியே 70%ஓட அப்படியே வீடியோ அப்லோட் ஆகி அப்படியே நிற்கிது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டிப்பாக மத்தியானம் போல் அப்லோட் பண்ணிடுவோம், நீங்கள் பார்க்கலாம். ஓகே பாய். இன்றைக்கி என்ன ரொட்டீன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே பாய். எதுண்ணே இது நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா அது ஸ்பார் மெடி இதுக்கு வந்திருக்கோம் ஷாப்பிங்க்கு. நம்ம அண்ணன் தான். அண்ணா ஒரு ஆய் சொல்லிடுங்கண்ணா. ஓகே, இது எவ்வளோண்ணே இது? இந்த பாதாமே ரெண்டு எல்லாம் ஒன்று தானே? இது ரெண்டும் ஒன்றா? சரி, அதில் ஒரு 5 போட்டு விட்டுங்க. 2 தான் இருக்கு, 2 ஒன்று தான் போல. அது வேறையா? சரி, இதில் போட்டு விடுங்க. என்னண்ணா? சாதா தான் 5 போட்டு விடுங்க. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு வேறு ஒன்றும் இல்லை, ஊற வச்சு சாப்பிட்றதுக்கு. சும்மா உடம்புலாம் ஒரே டயர்டாக இருக்குது. இதுமாதிரி பாதாம் இதுமாதிரிலாம் நட்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுங்க. அடுத்து இந்த பருப்பு வரை வாங்கி சாப்பிடணும். இது டாலு, இது நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு இது நல்லாயிருக்கும். இந்தமாரி வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் கேஷு ஒரு 5 ரூபாய்க்கு போட்டுருக்குங்க, நார்மல் கேஷு. சூப்பர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சவுதியிலேருந்து நான் உங்கள் ரியலி பாலா பேசுகிறேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு டியூட்டி இருக்காதுன்னு பார்த்தா நம்ம முதலாளியோட சின்ன பையன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகணுன்ட்டு கரெக்டாக 3 மணிக்கு ஃபோன் அடிச்சுட்டாங்க. சரி, கொஞ்ச நேரம் தூங்கலான்னு பார்த்தா ஃபோன் அடிச்சுட்டாரு. இது எந்த ஏரியானா தகசுச்சியில் வந்து ஹாஸ்பிட்டல் ஏரியா. ஒரே குழப்பமாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போய் ஒரே அப்பார்ட்மெண்ட்டு நம்பர் ஒண்டி தான் இருக்கு. நம்பர் 19 நம்பருங்க. ஆனால் எந்த பக்கம் இருக்குன்னே தெரியல. இவ்வளோ நேரம் சுற்றி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டான். லொக்கேஷன் போட்டு அவனுக்கு எந்த வீடுன்னு தெரியல உங்களுக்கு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டோன்னே இந்த வீடு தான் சொல்லிட்டாங்க. வந்து போயிட்டாப்புல. திருப்பி அழைக்க போகணும். நம்ம எப்போதுமே விளையாண்டுட்டே தான் நான் கூட தெரியலையே. ஒரு மாதிரி மூடி தானே இருக்கு. ஆனா ஒரு மாதிரியா கேக்குது. அந்த ஜன்னல்லாம் தோண்டி வச்சானா ஒரு மாதிரியா அந்த விண்டோ கிட்ட காத்தடிக்கிற சவுண்ட் கேட்கும்ல, இந்த மாரி மாதிரி சவுண்ட் கேட்குது. என்னன்னு தெரியல, பார்ப்போம். நம்ம இங்க பக்கத்துல ஒரு கேரளா ஹோட்டல் இருக்கு. மலாஸ் இல்லை, இங்கே ஆதர்ஸா அங்கே இருக்கு. அங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வந்தோம். நமக்கு எல்லாம் சாதகமாக தான் அமைதி. பக்கத்தில் பார்த்தா கரெக்டான டீ கடைக்கிட்ட கரெக்டாக டியூட்டி வந்துருக்கு. நம்மளும் அப்படியே கரெக்டாக குடிச்சிடணும். ஒன்றுங்களா பார்த்தீங்களா? செருக்குன்னு சைடு போட்டு தப்பா சொல்லல, யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க வீடியோ பார்த்துட்டு. இல்ல, நம்மளாம் பயந்து ஓட்டுறோம். சருக்குன்னு போகுதுங்க, அதுக்கு சொல்றேன். என்ன நீங்க வந்து பொண்ணுங்க வேண்டி தப்பா சொல்றீங்க என்ன அப்படின்னு கேட்காதீங்க, சண்டை வராதிங்க. அப்படி சூப்பரா ஓட்டுறாங்கன்னு வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குறது பொண்ணுங்களும் இருக்கீங்க, அதுக்குதான். பாரு பாக்ஸர் பறக்குது பாருங்க. போடு டெலிவரி பாய பாருங்க. சின்ன பிள்ளையில விளம்பரம் வரும், ஓடி பாப்பான்னு பாத்துருக்கீங்களா? நான் தெரியல. பாத்துருந்தீங்கன்னா யாராச்சும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாரி பறக்குறாங்க. கே பஜாஜ்ன்னு பேர். அது வந்து பஜாஜ்ல வந்து கே பஜாஜ்ன்னு போட்டுருப்பாங்க. நான் சின்ன பிள்ளைல வந்து விளம்பரம்லாம் பார்ப்பேன். அப்புறம் MIT விளம்பரம் பார்ப்பேன். இதெல்லாம் வந்து
இந்த பாக்ஸர் கம்பெனிலாம் இங்க கல்ஃப் கண்ட்ரியில் அந்த வண்டி அந்த டெலிவரி கொடுத்துட்டுங்க நல்லா மைலேஜ் கொடுக்குமா, அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் சில பேர் பல்சர்லாம் இருக்குது, பல்சர் ஓட்டுறாங்க. அப்பாச்சி வண்டி வரலாம்னு நினைக்கிறேன். அப்பாச்சி நான் அதுக்கு பார்த்ததே இல்லை. பல்சர் வண்டி தான் இங்கே வச்சுருக்காங்க. பல்சர் பார்த்துருக்கேன், பாக்ஸர் பார்த்துருக்கேன். வேற அவ்வளோதான் நான் பார்த்தது, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். வேற ஆச்சு நீங்கள் கல்ஃப் கண்ட்ரியில் பார்த்துட்டீங்கன்னா இந்த வண்டி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஹெச்எஸ் குழந்தை தள்ளிட்டு போகிறாங்க. நம்ம வந்துட்டு அந்த மாரி போனது தான் வண்டி. பிக்கப்பை காலி பண்ணி விட்டாச்சு. போய் 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 நம்ம பிக்கப்லாம் கம்மியாயிடுச்சு. இல்லைன்னா நம்ம பறப்போம்ல அப்படின்னு. இந்த இடத்துல வாங்க, இது வழியாக போகும், துருக்கி ரோடு வழியாக போகும். ஏன்னா இங்கே கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்கும். இந்த வழியாக போயிட்டு அப்படியே ரைட் கட் பண்ணுவோம். இப்போ இந்த இடம்லாம் பழைய பழைய வீட்டில் இருக்கும்போது இங்கே தான் வந்து ஜாமான் வாங்குவோம். ரைட் சைடில் பாண்டா இருக்கும், இங்கே தான் வந்து வாங்குவோம். கர்நாடகத்துலலாம் வருஷம்லாம் நிற்கணும். ரவுண்டு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ரவுண்டில் தான் நிற்கணும்னு சொல்லுவாங்க. இந்த ரவுண்டில் தான் நிற்கணும். 2 சோஷியல் டிஸ்டன்ஸு சொல்லுவாங்க. வெளியிலே வரல அந்த நாளைக்கு இருந்துச்சு. பரவாயில்ல, வெளியில் வந்தாலும் இந்த மாதம் ஜாமான் வாங்கிட்டு அது அப்போலாம் அப்சர் இருக்கணும், ஊசி போட்டிருக்கணும். எத்தனை 2 ஊசி போட்டிருக்கணும். அந்த இது இல்லாமல் அந்த க்ரீனு இருக்கணும். சவுதியில் உள்ளவங்களுக்கு இந்த நிலைமையெல்லாம் பட்டிருப்பீங்க. க்ரீன் இருக்கணும், பச்சையாக க்ரீன் இருக்கணும்பாங்க. ஏப்பாடி ஆனால் அதில் ஊசி போடுறதுக்கு இப்போ கூட்டத்தில் 3 ஊசி போட்டுக்கணும்பாங்க. அப்புறம் ஊருக்கு போகிறப்ப அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும்பாங்க. ரொம்ப சிக்கல். அப்புறம் ஃப்ளைட்டு ஓடல கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் ஒன்று ஒரு நாள் ஃப்ளைட்டு ஓடிச்சு. அப்புறம் கண்டினியூஸாக ஓட ஆரம்பிச்சு. எனக்கு ஊருக்கு இப்போ கொரோனாட்டத்தில் இங்கே தான் இருந்தேன். கொரோனா முடிஞ்சு கரெக்டாக ஃப்ளைட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னால் இங்கே இருக்க முடியல. எனக்கு என்ன பயம்னா, ஐயோ நமக்கு கொரோனாங்கன்னா ஏதாச்சும் ஆகிட்டு நம்ம ஊருக்கு போக முடியாமல் போயிடுமோ, ஐயோ இப்போ நம்ம என்னாச்சும் இங்கே தங்கிடுவோமோ, ஃப்ளைட்டு ஓடாமல் போயிட்டுன்னா என்ன பண்ணுறது, இன்னும் 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு. நாலு ஏற்கனவே 2 வருஷம் தாண்டி ஓடிட்டு இருக்கு. உன் வேற முதலாளி வேற சொல்கிறான், நீ முடிஞ்சு போ, அதெல்லாம் ஃப்ளைட் வராது, அப்புறம் வரலன்னா நீ திருப்பி வரமாட்டேன் அப்படி இப்படிங்க ஆச்சா புச்சாங்கிறான். நமக்குன்னா சரியான வெறி. உங்களா உங்கள் வீடு வேணாம், வேலையும் வேணாம், நான் முதல்ல என் வீட்டை போய் நான் வீட்டுக்கு போகிறப்ப என் குடும்பத்தை போய் பார்க்குறேன் பண்ணேன். எனக்கு செம்ம கடுப்பாக போச்சு. அப்புறம் ஏதோ ஒரு பொய்யா சொல்லி நான் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கலாம். இந்த மாரி பயம் வந்துட்டு அதிகமாயிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க வந்து திமுரு ஒரு அதிகமாக மாஸ்க் போட சொன்னால் போட மாட்டாங்க. ரொம்ப திமுறா சோசியல் டிஸ்டன்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு பக்காலெலாம் போகக்கூடாதுன்னு போலீஸ்லாம் தடுத்துருக்கோம். இங்கே தான் போகிறேன் அங்கே தான் போகிறேன்னு போய் சொல்லிட்டு போகணும். இவங்க வந்து அதேமாரி பண்ணிவிட்டோன்னா அதிகமாக போயிட்டு போகிறோம் இங்கே சவுதியில். அதுதான் எனக்கே பயம் வந்துட்டு. மற்ற நாட்டுகளெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, சவுதியில் வந்து அதிகமாக இருக்குது, சவுதியில் இந்தியாவிலும் அப்படின்ட்டாங்க. விட்டா போன்னு நான் கிளம்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். நான் 3 மாதம் இருந்த ஊரில், அதுக்கப்புறம் தான் வந்தேன் நான். ஆனால் போகிறப்ப இதெல்லாம் சர்டிஃபிகேட்லாம் காட்டிட்டு தான் போனேன். ஆனால் வரப்போ எதுவும் இல்லை. வரப்போ ஒன்று நான் அதுவும் காட்டேன், முடிஞ்சு அதுக்குள்ள எல்லாம் கிளியர் ஆகிட்டு, ஓரளவுக்கு கிளியர் ஆகிட்டு. நல்லா பயம் இல்லாமல் நான் அவர்கிட்ட வந்துட்டேன். நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அதான் சொல்லுவாங்கள்ல, நம்ம காலானாலும் நம்ம சதா ஆடுங்கிற மாதிரி. நான் அந்த பக்கம் கேரளா டீ கடைக்கு போகலான்னு பார்த்தேன். அது திருப்பி இந்த மலாசியா கொண்டு வந்துட்டு என்ன பார்த்தீங்களா, உங்கள்கிட்ட பேசிட்டு திருப்பி மலாசியா வந்துட்டேன் நான். ஏன்னா அது நம்ம இங்கே அங்கெல்லாம் போகணுன்ட்டு கொஞ்சம் யோசிக்கிறேன் நான். சரி போனா போதும், நம்ம எப்போதுமே மலாசுன்னு போய் அங்கேயே வந்துட்டேன் திருப்பி. பார்த்துக்குவாங்க. இங்கே தானே நம்ம வீடு பக்கத்தில் தான், இதுவும் வீடு பக்கத்தில் தான். இது இந்த பக்கத்துலேருந்து நம்ம வீட்டுக்கு போனோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு போனோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் கிடையாது. சரி வாங்க, நேரம் ரோடு உங்களுக்கு காட்டிட்டேன். உங்களுக்கே போர் அடிக்குதா என்னன்னு தெரியல. போர் அடித்தாலும் சொல்லுங்கள், ரோடு வியூ காட்டாதீங்க, வேற ஆச்சும் காட்டுங்கனாலும் சொல்லுங்கள். இல்லை ரோடு வியூ காட்டுங்க, நாங்கள் பார்க்குறோம் ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படின்னாலும் சொல்லுங்கள். சரியா, நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அதில் தெரியறதுக்கு நிறையா, கற்றுக்கிறதுக்கு நிறையா இருக்கும். அதில் தெரியாததும் அதில் நிறையா இருக்கும். எனக்கு சொல்லி நீங்கள் தர்றதுக்கும் அதில் நிறையா இருக்கும். நீங்கள் இதுமாதிரி தப்பு பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்கிறதுக்கும் நிறைய இருக்கும் அந்த வீடியோவில். அதனால் நீங்கள் வீடியோலாம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க.
சரி, அதில் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் சொல்லியிருந்திருப்போம். நான் எனக்கு தெரிஞ்ச என்னோட அனுபவத்தில் சொல்லியிருந்திருப்பேன். அதனால நீங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள். ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க, கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. அடுத்த வீடியோ எடுக்க அடுத்த வீடியோ என்னன்ட்டு இந்த ஒரு செகண்டில் நான் சொல்ல வந்தது ஸ்கிப் பண்ணுற நேரத்தில் போயிடும். அதனால் வாட்ச் மை வீடியோ, ஃபுல் வீடியோ. ஓகே, வர இங்கிலீஷ்லாம் பேசுன்னு நினைக்காதீங்க, சொல்லி பார்த்து. சரியா? அடப்பா எப்பா பிக்கப்புக்காரனே விட்டாதப்பா பாப்பா, நினைக்க மணி ஆகிட்டு யார்கிட்ட பேசிட்டே போகிறாரு ஒரு பாட்டு. எனக்கு நான் வழி கொடுப்பா, எனக்கு யாருப்பாது எனக்கு இப்போ ஓரமன் பேசுப்பா. ஃபோன் பேசினாலே தண்ணியிலே மறந்துடுறாங்க போல. அப்படியே சவுடங்க அதில் சங்கு இந்த மாரி போயிட்டுருக்காங்க, அப்படியே மந்தமா. அடுத்தவங்களுக்கு வழி ஒன்றும்ல, ஓரமாக நின்று பேச ஏதாச்சும் பண்ணேன், நம்ம போகணும்ல, எதுவும் உருட்டிட்டு போகிறாங்க. ஐயோ நிறைய ஊழ விட்டுச்சுரா அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பப்பா இது மேலே காமெடி வரும், தூக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸு, தூங்குற நேரம் இதெல்லாம். நம்ம வீட்டில் உள்ளவங்க எப்போதுமே போக மாட்டான். என்ன 2 நாளாக என்னமோ ஐசியமாக இருக்கு, என்னமோ அங்கே போகிறான் இங்கே போகிறாங்க. இந்த வீட்டில் ஒருத்தவன் கிடக்கிறான், வெட்டி முண்டா வீணா போன தண்டமாக கிடக்கிறான் ஒருத்தவன். இன்னொரு டிரைவர் தான் சொல்கிறான், வேறு யாரும் இல்லை, போயிட்டு ஒரு மீதான வந்துரு, அவனை தான் சொல்கிறான். ஒரு வேலையும் செய்கிறது கிடையாது, அப்படியே படுத்து செல்ல நோண்டிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு வேலை ரொம்ப வருஷமாக ஓட்டியிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நம்மளே கூப்பிட்றாங்க, என்னன்னு தெரியல. சின்னதுலேருந்து இப்போ பொடிசுலேருந்து பெருசு வரைக்கும் பாலாவா 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 நீவா நைவான்னு கூப்பிட்டு இருக்காங்க. கடவுள், மலையாளி மகன்ட்டு அதான் கூப்பிடுவான், நீவா நீவா நீவா. அவன் எதுக்கு தான் வச்சிருவானு தெரியல. சும்மா அந்த மீல்ஸ் எல்லாம் போடுவாங்க, அதுக்கு வந்து ஊறுகாய் போடுவாங்க லாஸ்ட்டாக. சும்மா தொட்டுக்கலாம், இல்லைன்னா தூக்கி எல்லாம் போடுவாங்க பேர் போடுங்க. நம்ம அந்த நம்ம இது அந்த மீல்ஸ்லேயே நம்ம மெயினான சாப்பாடு நம்ம போலக்கு இது ரைஸ் போலக்கு. ஆனால் நம்ம ரைஸ் இல்லாமல் அவங்களுக்கு எதுவுமே அந்த குழம்பு, கார குழம்பு, ரசம், மோர் இதெல்லாம் ஊற்ற முடியாதுல்ல. அந்தமாரி நம்ம இல்லைன்னு வச்சிங்களா கை கால் ஓடாது போலக்கு. பார்த்தாலும் என்னதான் கூப்பிட்றாங்க. அது கூப்பிட்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பழகிட்டு வீடு ஓகே தான். அந்த சம்பளத்தை என்னட்ட கொடுத்துக்கிட்டு அவன் எதுக்கு தான் இருக்கான்னு நினைச்சல, அந்த சம்பளத்தை கொடுத்துட்டு நீனே எல்லா வேலையும் செய்ய அப்படின்னு சொன்னால் வேலை முடிஞ்சிச்சு. அதை விட்டுட்டு அவனை எதுக்கு தான் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. எத்தாப்புல நம்ம காசு ஒரு போயிட்டா பார்க் பண்ணியாச்சு, நாங்கள் ஒரு டீயை குடிச்சிட்டு சட்டுப்புன்னு கிளம்புவோம் ரூமுக்கு. எப்பா என்னப்பா அது காரா, இது என்னது கப்பலா அது? ஏ அப்பா எவ்வளோ பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் வண்டி, இது சரியான ஆல்ட்ரேஷன் வண்டி. எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்லாம் டெசர்ட்டில் ஓட்டுற வண்டி. இதெல்லாம் டயர்லாம் பார்த்தீங்களா, பேக்கில் அந்த லாரி டயர் மாதிரி எவ்வளோ பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஏ அம்மா அத்தாடி அத்தா, ஏ அம்மா காமக்கா. இந்த சின்ன இதுதான் பென்ஸ் கார் மாரி தான், அதுலேயே வந்து கொஞ்சம் லாங்காக போட்டுருக்காங்க. சரியான பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா. டயரை பாருங்கள், லாரி பெருசு இருக்குப்பா டயரெல்லாம். ஏம்மா இதுக்கு வெளியில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஷோக்கு. இதுமாரி வண்டி எங்கள்கிட்ட இருக்குண்டு. என்ன கம்பெனி இது, என்ன கம்பெனின்னு பார்ப்போமா? அதானே பார்த்தேன், பென்ஸு தானே. நான் பென்ஸு தான் நினச்சேன், நான் பென்ஸு தான். சூப்பராக இருக்குது பாருங்க வண்டி. இதோட நம்ம வேலை முடிஞ்சு நம்ம அப்படியே ரூமுக்கு போக வேண்டியதான். இன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான், நாளையிலேருந்து வேலை ஆரம்பிச்சிடும். நாளையிலேருந்து வாரம் ஃபுல்லாக நம்ம ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருக்கும். நமக்கு இதோட போயிட்டு படுக்க வேண்டியதான். வேலை இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான். நம்ம முதலாளி பையனை வந்து அவங்க நண்பர்கள் வீட்லேருந்து அழைச்சிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். கூட போகிறோம், சாரி வீட்டுக்கு போகிறோம், விட்டுட்டு அழைச்சிட்டு வந்துட்டு வீட்டுக்கு போகிறோம். அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு, இன்னும் இது ஆரம்பிக்கல. வராதப்ப கிட்ட பயமாக இருக்குது. யாராச்சும் கிட்ட நம்ம ஒட்டி வந்தாலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. தகவல்சி ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். எப்படின்னா எங்கன்னா இங்கே பனோரா மாலுக்கு கிட்ட போயிட்டுருக்கோம். தாண்டியாச்சு, இந்த இது தாண்டி போயிட்டுருக்கோம். போட்டாங்களா ரைட்டு சிக்னல் போட்டாங்க.
நாளைக்கு கரெக்டாக 6:45 7 மணிக்கெலாம் வர எழுந்திரிச்சிடணும். 2 நாள் பழகிட்டனால 8 மணிக்கு 9 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருந்தோம். இப்போ திருப்பியும் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும். அதுதான் பெரிய கஷ்டம். சரி வாங்க நம்ம ரூமுக்கு போயிட்டு பேசுவோம்.